எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரப்போவதில்லை. ஆனா திமுகவோட வாக்குறுதிகளை காப்பி அடிச்சு அள்ளி விடுகிறாருன்னு முதலமைச்சர் பேசுறாங்க. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்காங்க, எதிர்கட்சிகளை குறை சொல்வது ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சியை குறை சொல்வது எதிர்கட்சி. இது ஃபண்டமெண்டலா அந்த காலத்திலிருந்து அப்படிதான் இருக்கு. அதனால குறை சொல்லணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அதே போல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு மகாத்மா காந்தியும் பிடிக்காது, மக்கள் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டத்துல 50 நாள் கூட வேலை கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய சொந்த கருத்து. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா, 150 நாள் ஆகிறது. இப்ப 50 ரூபாய் இல்லையா சொல்லுங்க? 150 100 நாள் 150 நாள் ஆக்குறது யாரு? நீ யோசிச்சு பாருங்க. சும்மா சொல்லணுமேங்கிறதுக்காக நீ எதையாவது சொல்லணுமேங்கிறது சொல்லணும் சார். இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படின்னு சொல்றது இது இப்போ எடுத்திருக்கிற உங்களுடைய ஸ்லோகன் அது. ஆனா பட்டியல் அடையாளம் தானே உங்களை ஒரு தனி தலைவரா உங்களை அடையாளம் காட்டுச்சு. இல்ல பட்டியல நம்ம அடையாளம் காட்டுச்சு சொன்னா தவறு, நான் மறுக்கிறேன். நான் 45 வருஷத்துக்கு முன்னாலே நான் போராடும் போதே நான் தலித்து கிடையாது, அரிஜன் கிடையாதுன்னு சொல்லி போராடுறேன். அந்த போராட்டம் அந்த 45 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இப்போ எல்லாருமே மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. 99% பட்டியல் வெளியேற்ற வேணும். பட்டியலால இருந்ததுனால எல்லாரும் சலுகை அளிச்சான்னு சொன்னா தவறு. மெரிட்ல அவர்களை கொண்டு போய் நீங்க எஸ்சி பட்டியல சேர்த்துக்கிட்டு அது எஸ்சி ஆக்குனீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்ப முடியாது. உளவியல் விடுதலை கடும் போராட்டத்துக்கு பிற்பாடுதான் நமக்கு ஒதுக்கீடு இடஒதுக்கீடே கிடைச்சது. நீங்க அதையே வேண்டாம்னு மறுக்கிறது எந்த விதத்துல? இடஒதுக்கீடு வேண்டாம் நாங்க சொல்லலையே. எதை ஒதுக்கீடு கேட்கலையா? ஜனத்தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு சாதிய அதாவது நாங்க எஸ்சி பட்டியல இருந்து வெளியில போகணும்னு சொன்னமே தவிர ஒதுக்கீடை பத்தி நான் சொல்லவே இல்லை. இதனால் இப்போ எஸ்சி பட்டியல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன சம்பந்தம்? சலுகைகள் ஆமா, அப்படி பார்த்தா 18% 3% நீங்க பிரிச்சு கொடுப்பீங்க. அருந்ததி கொடுத்துட்டீங்களா? 15% எத்தனை சாதி இருக்குது? அத்தனை சாதி முதல்ல வர முடியுதா? ஏன்னு சொல்லி அருந்ததி கொடுத்துட்டீங்க. கலைஞர் தானே பண்ணாரு. அப்ப யாருக்கு எஸ்சிகளுக்கு துறவு பண்ணது யாரு? கலைஞரா இல்லையா? இல்லன்னு சொல்லுங்க, பத்திரிகை சொல்லுங்க பாப்போம். அந்த 18ல 3 பிரிச்சு கொடுத்தீங்க. நீ ஒரு 6% 7% தனியா கூட கொடுங்களேன், தப்பு இல்லையே. அருந்ததிக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, தனியா கொடுங்களேன். இதுல இருந்து பிரிச்சு உடச்சு கொடுக்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அப்ப இந்த மக்களை பாதிக்க பள்ளம் பறைய மத்த இருக்கவங்க கூட சாகணும். இதெல்லாம் அர்த்தம். அது தப்பா இல்லையா? அதுக்கு நீங்க கேட்க மாட்டீங்களா? பத்திரிகை கேளுங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்க வேண்டியதா? ஒதுக்கீடு என்பது எல்லாருக்கும் சலுகைகள் வேணும், ஒதுக்கீடு வேணும், இல்லன்னா சொல்ல. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. மெரிட்ல படிச்சு வரட்டுமே. சலுகை அவன் படிச்சு வரவனை கொண்டு போய் எஸ்சியில கொண்டு சேர்க்கறீங்க. எத்தனை பேர் ஆதித்திராவிடரும் பல்லவர்கள்லாம் படிச்சு மேல முதல் மார்க் எடுத்து நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் வரான். ஆனா கொண்டு போய் சேர்க்கும் போது கோட்டால சேர்த்து விட்டுறீங்க. ப்ரொமோஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில எவ்வளவு சீட்டு உங்களுக்கு போக தெரியும். பேச முடியாது. அது பேசி கேட்டிருக்கோம், 10 தொகுதி கேட்டிருக்கோம். இன்னும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் போதுதான் தெரியும். சார், இந்த கூட்டணியே மிரட்டல்கள்லாம் வழக்கினோட பின்னணிகள்லாம் சேர்த்துதான் அந்த மாதிரியான மிரட்டல் தான் அந்த கூட்டணியே அமைஞ்சு. எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு, எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு. மிரட்டி யாரையும் பண்ணி வைக்க முடியாது. அன்பால வேணா பேசி பண்ணி வைக்க முடியும். என்ன மிரட்டினா பதிவுனா அப்படிலாம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சியுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரை போய் மிரட்டினாங்க வச்சாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு துஷ்பித வசனத்தை பரப்புறாங்க. உங்களுக்கு எந்த வகையான அன்பை காட்டினாங்க சார்? யாரு? உங்களுக்கு பாஜக எந்த வகை? நான் எல்லாரும் கூட அன்பா இருக்குவேன். நான் எல்லாரும் கூட இப்ப முதலமைச்சர் கூட நான் அன்பா இருக்கிறாள் தான். அதெல்லாம் ஒண்ணு பழக்கம் என்பது வேறு, அரசியல் விமர்சனங்கள் என்பது அரசியல்ல பாயலாம் கருத்துக்கள், வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். அது வேறு. அதுக்கு சம்பந்தம். நாளைக்கு மத்திய அரசுடைய பட்ஜெட் சார், அதாவது அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைச்சு வெளியிட மாதிரி இருக்குமா? வருஷம் உங்களை மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மக்களுடைய கருத்துக்கள் நல்ல கருத்துக்களா இருக்கணும், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடதா இருக்கணுங்கிறத எதிர்பார்க்கிறோம். அதிகமான சலுகை தமிழ்நாட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் தமிழ்நாடு அதனால கேட்கிறேன். ஆளுங்கட்சியே இன்னைக்கு இரட்டை என்ஜின் சொல்ற இதுவே வித்தியாசமா போஸ்ட் வச்சு அவங்களே பேர் இல்லாம ஓட்டுறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரெட்டை இன்ஜின் சொல்லி மோடிஜி சொன்னது மேடையில சொன்னார். இல்லன்னா நான் இருந்தேன். ரெட்டை இன்ஜினா இழுத்துட்டு போய் நாங்க எல்லாம் மேல உட்காருவோம்னு சொல்றோம். இதுல என்ன போஸ்ட் ஓடுறாங்க திமுக போடாம அதுதான் நான் சொல்றேன். ஒருத்தரை விமர்சனம் பண்ணதை மட்டும்தான். மக்களை பத்தி சிந்திக்க சொல்லுங்க. ஆளுங்கட்சிய மக்களை பத்தி சிந்திக்க சொல்லுங்க. அவரை பத்தி இவரை குறை சொல்ல, இவரை பத்தி அவரு இதான் முக்கியம். மக்களுக்கு நாகரிகம் இல்லாம டப்பாங்கிறது இதெல்லாம் அசிங்கமா இல்ல. ஒரு முதலமைச்சருக்கு அழகா டப்பா இன்ஜின் பேசுறாரு, மேடையில பேசுறாரு. முந்தா 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்.
தப்பா இன்ஜின் சொல்லி மோடி சொல்றாரு, இவர் முதலமைச்சர் சொல்றாரு. அதெல்லாம் அநாகரிகமான பேச்சுக்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குரிய சலுகைகள் கெட்டு போறது காரணம் இவங்க தான் காரணம். அவங்க கொடுக்க தயாரா இருக்க, கேட்டா கொடுக்க ரெடியா இருக்காங்க. இவங்களே தலையில மண்ணெலி போட்டு குடுன்னா எப்படி கொடுப்பாங்க? மத்திய அரசு பார்த்து ஒன்றிய அரசுக்கு என்ன பேர் வைக்கிறதுக்காக வச்சிருக்கீங்க? மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமான தேவையோ அதை தமிழ்நாடு அரசு கேட்டு பெற வேண்டும். கேட்காம உட்காந்து லெட்டர் எழுதுவாரோ அவங்க கொடுத்துருமா? என்ன இது? இந்தியாவை ஆள்றாங்க, இந்தியாவை ஆள்றாங்க. ஒரு தமிழ்நாடு மட்டும் அவங்களுக்கு பொறுப்பு இல்ல, இந்தியா முழுவதும் அவங்க தான் பொறுப்பு. அப்போ நமக்கு வேண்டுங்க சலுகை நம்ம தான் கேட்டு பெறணும். இவங்க கேட்காம அணுகுமுறையே இல்லையே. ஒரு குறிப்பிட்ட கட்சி பிரமுகர்கள் மீது மட்டும் அவங்களுடைய நிர்வாகிகள் மட்டும் பொய் வழக்குகளை போடுறது இது போலீஸோட வழக்கமா இருக்கு. குறிப்பாகவே உங்க நிர்வாகி ஒருத்தர் அவர் மேலேயே வந்து போடுறது பேச்சுக்கள். அதாவது காவல்துறை என்பது ஒரு தனி ராஜ்யம், அரசு கட்டுப்பட்டதுன்னு சொல்ல பேருக்கு தான் சொல்றோம். அதுலயும் ஜாதி வெறி பிடித்த நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. நிறைய மேடையில சொல்லியிருக்கேன், நிறைய மீடியாவில் சொல்லியிருக்கேன். அதுலயும் ஜாதி வெறி பிடிச்சவங்க சுப்பீரியர் சொல்றத சபார்டினேட் கேட்க மாட்டேங்கான். இதுதான் உண்மையான நிலை. உண்மையான குற்றவாளியா இல்லையான்னு தீர ஆராய்ச்சி வழக்கு போட்டா நம்ம ஏத்துக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் வழக்கு போட்டா ரவுடி 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 தான். இது பூரா அத்தனை மந்திரி மேலே ரவுடி தான். அவ்வளவு கேஸ் இருக்கு. அவங்கள கிருஷ்ண சிட்டியா ஓப்பன் பண்ண மாட்டீங்க? நான் கேட்கிறேன். எல்லா மந்திரி மேலும் வழக்கு இருக்குல்ல, அந்த மந்திரிகள் மேல கிருஷ்ண சிட்டி ஓட்ட கவர்மெண்ட் போட வேண்டியதானே? அப்ப அவனும் ரவுடி தானே. என் கட்சிக்காரன் என் கட்சியில இருக்க பொறுப்பாளர் மட்டும் ரவுடி, அவங்களும் ரவுடி. ரவுடிக்கு ரவுடி அதெல்லாம் தேவையில்லை, அந்த சப்ஜெக்டே தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், ஆக்கப்பூர்வமான வேலை செய்யறவங்களை விசாரிச்சு உண்மையா இருந்தா நீங்க வழக்கு போடணும். வழக்கு போடுறதே கிடையாது. போய் வழக்கு தான் நிறைய போடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஏன் பத்திரிகைக்காரங்க மேல வழக்கு போடலையா? எதிர்த்து கேள்வி கேட்டா உங்க மேல வழக்கு. கூட கல்குவாரி விவகாரத்தில் தனியார் தொலைக்காட்சி நிருபர்கள் ஒளிப்பதிவாளர்கள் தாக்கியிருக்காரு. அதுவும் அந்த கல்குவாரிக்கு சொந்தமான எம்எல்ஏவோட அடியாட்கள் கூட்டாட்சியோட போய் பார்த்தேன், மீடியால பார்த்தேன். இதுதான் அரசு. எதிர்த்து பேசினா அடிப்போம். என்ன யாரு என்ன கேட்க முடியும்? இதுதான் அரசு. இப்போ ஒருவேளை உங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும் பட்சத்துல நீங்க தனி சின்னத்துல போட்டியிட ஐடியா இருக்குங்களா? இல்ல அது செயற்குழு பொதுக்குழு கூட்டி தான் முடிவு எடுக்கும். நான் தனி சின்னமா இல்லையா, இல்ல அவங்க கொடுக்கிற சின்னத்தை நிக்கமாங்கிற அன்னைக்கு சூழ்நிலையை பொறுத்து நான். சரி, இப்போ ஜனநாயகன் பட விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் தாவேக தலைவர் விஜய்க்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்க காரணம் என்ன சார்? நெருக்கடி யாரும் கொடுக்கலையே, சொந்தமா தான் இருக்காரு. அவரே சொல்லல. நீங்க ஏங்க பத்திரிகை சொல்ல? அவர் என்னைக்காவது நெருக்கடி எனக்கு கொடுக்கான்னு சொன்னாரா? தாவேக தலைவர் என்னைக்காவது எனக்கு அரசு நெருக்கடி கொடுத்துச்சு, பிஜேபி நெருக்கடி கொடுச்சு, அதிமுக நெருக்கடி கொடுச்சு, திமுக நெருக்கடி எதுவுமே அவர் சொல்லலையே. நீங்க ஏங்க பத்திரிகையாளர்கள் நெருக்கடி கொடுத்தாரு கேட்கறீங்க? மகாபலிபுரம் நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. நான் பார்க்கல, எனக்கு தெரிஞ்ச மீடியாவில் நான் பார்க்கல. அப்ப மீடியா நீங்க பிரஸ் மீட்ல கொடுத்துக்கலாமே. அவர் கொடுக்கலையே பிரஸ் மீட்ல. பேச நான் பார்க்கல. எனக்கு அழுத்தமானு கேட்டாரு. அதாவது நான் சொல்ல அப்படியெல்லாம் சார், திராவிட கட்சிகள் மீட்டெடுப்போம் தமிழகத்தை அப்படின்றது அவங்களோட ஸ்லோகன், பிஜேபியோட ஸ்லோகன். ஆனா வந்து இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகளோட தான் இன்னைக்கு வந்து அவங்க நிரந்தர எதிரி உள்ள நண்பனும் இல்லை. இதான் ஸ்லோகம். இல்ல, இது ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்றதா இன்னைக்கான வந்து எலெக்ஷன் பேலன்சிங். அதுதான் நானும் சொல்ல. எதிர்கட்சி மேல திமுக ஆளுங்கட்சி சொல்ல, ஆளுங்கட்சி எதிர்கட்சி மேல சொல்றதுதானே இந்த வரலாறாவே இருக்கு. திராவிட கட்சிகளும் வரலாறே அப்படித்தானே இருக்கு. உங்களோட தெளிவு மக்களுக்கு வந்ததுன்னா ஓட்டு எப்படி சார் இருக்கும்? ஓட்டு மக்கள் பார்த்து சிந்திச்சு போடணும். அதுதான் மக்கள். பணத்துக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அப்படிதான் இருக்கும். சிந்திச்சு ஓட்டு போட்டாங்கன்னா நிச்சயமா நல்ல ஆட்சி நடக்கும். இந்த பக்கத்துல அணைக்கட்டுன்னு ஒரு ஏரியா இருக்கு, தெரியுங்களா? அணைக்கட்டு உங்க வேலூர் இல்ல, யூனியன் சேர்மன் பாஸ்கர் கொடியேற்ற அனுமதிச்சாங்களா? யூனியன் சேர்மன் யாரு? திமுக தானே. அவன் எஸ்சி. அந்த எஸ்சிங்கிற காரணத்தினால அந்த எம்எல்ஏ கொடியேற்ற யூனியன் சேர்மன் ஆபீஸ்ல யார் ஏற்றணும்? சேர்மன் தானங்க கொடியேற்றணும். குடியரசுனால யார் கொடியேற்றணும்? பட்டியல் இருக்கணும். இப்ப பட்டியல் இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க? ஒரு எஸ்சியா இருக்கிற சேர்மனை கொடியேற்ற விடாம சட்டமன்ற உறுப்பினர் போய் கொடியேற்ற சொன்னா இது அவங்க மாநில அரசு தலைமைக்கு தெரியாம இருக்குமா? அப்போ அந்த எஸ்சியா இருக்க போய் தான் ஒண்ணு ஏற்ற விட மாட்டேங்க. அவ்வளவு கொடுமை நடக்குது. அதை போடுங்க பத்திரிகையில. சட்டபூர்வமான ஒதுக்கீட்டு அதிகாரம் இருக்கும்போது அதை பின்பற்றாது. பட்டியல் வெளியேற்றம்னு வந்துட்டா மட்டும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இருந்து புரோஜனம் இல்லைங்கிறதா என்னுடைய கேள்வி. இருந்து என்ன புரோஜனம்? கொடியேற்ற விட மாட்டேங்க. அணைக்கட்டுல உள்ள சேர்மனை ஏன் கொடியேற்றோட இது நான் கேட்கிறேன். பதில் சொல்லுங்க. நீங்க பத்திரிகையாளங்க சொல்லுங்க. ஏற்ற காரணம் ஷெட்யூல் காஸ்ட். அப்ப அங்க தீண்டாமை இருக்குது.
அவர் திமுகவுடைய சேர்மன் தான், மத்த கட்சி சேர்மன்ல. எஸ்சிங்கிறதுனால உன்னை வந்து கொடியேற்ற விட மாட்டேங்கான்னு சொன்னா அந்த எம்எல்ஏ போய் எடுக்க சிஎம் சொன்னாரா எஸ்சிகள் எல்லாம் கொடியேற்ற கூடாயா நீங்க ஏற்று அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆர்டர் போட்டாரா? அதுவும் வழக்கு போட்டுருக்கோம், பிசிஆர் வழக்கு போட்டு. அப்ப பிசிஆர் வழக்கு நீங்க போடுங்களா? இப்ப நான் சொல்ல பிசிஆர் வழக்கு போடுங்க, எம்எல்ஏ மேல போடுங்க. சட்டம் தெரிஞ்சு சட்டம் என்ன பண்ண போறாங்க? புரியுதா உங்களுக்கு? அதனால ஒரு புரோஜனம் இல்லைங்கிறதுனால நாங்க வெளியில போறோம்னு சொல்றோம். இதுதான் உண்மை. வேலூர் மாவட்டத்தோட அரசியல் நிலைமை எப்படி இருக்கு சார்? பாப்பீங்க இப்பதான் வந்திருக்க பாருங்க. உங்களுடைய தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல் இருக்கு? மேடையில் சொல்லுவாங்க கூட்டணி வெற்றி பெறும், அவ்வளவுதான். நாங்க தான் ஜெயிச்சிருவோம்னு சொல்றேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும். வட மாவட்ட மக்கள் அதிகமா வந்து இந்த மாதிரி அப்படி சொல்ல முடியாது. ஒரு மாவட்டமா போய்கிட்டு இருக்கோம். இங்க வந்திருக்கேன், போன வாரம் சேலம் போனேன், அதுக்கு முந்தின திருப்பூர் போனேன், அதுக்கு முன்னாடி உடுமலைப்பட்ட போனேன், சென்னை போறேன், போயிட்டு தான் எல்லாரும் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு புத்தி ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால புதுசா சொல்லுவாதான் உண்மை. நான் ஏற்கனவே உங்களை பத்திரிகையில சந்திச்சுக்கிறேன், ஏன் இல்லன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இந்த தீண்டாமை வாடகைக்கு போட சொல்லுங்க, அந்த எம்எல்ஏ மேல போட சொல்லுங்க. அது இப்ப சொல்ல முடியாது, பேச்சுவார்த்தை நடக்கல. எப்படி சொல்றது? பேச்சுவார்த்தை நடக்கும்போதுதான் கேட்போம் எந்த தொகுதின்னு அவங்க சொல்லுவாங்க, அதுல போவோம். தேமுதிக இன்னும் வந்து என்டிஏ கூட்டணி கிட்ட வராது இருக்காங்க. ஆனா அவங்க என்னன்றாங்கன்னா தேமுதிக அங்க வகிக்கிற கூட்டணி தான் 2026 பிரம்மாண்ட வெற்றி அடையும். அது அவங்க டிசைட் பண்றது அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க இன்னும் டிசைட் பண்ண முடியாம உட்கார்ந்துருக்காங்க. பாப்போம் அவங்க ஏழ வராங்க, அது தெரியாது எனக்கு. தேமுதிக வரது வாய்ப்பு இருக்கா சார்? அது தெரியல எனக்கு. அது அந்த அம்மா தான் சொல்லணும், எனக்கு தெரியல. வந்தா வரவேற்போம். சொல்லுங்க. கட்சிகள் வரும் சொல்லி சொல்லிருக்காங்க. இல்ல வந்தா வரவேற்போம், வரலன்னா விட்டுருவோம். இல்லன்னு இருக்கு. கேப்டன் வந்து உங்களுக்கு நிறைய நண்பரா இருக்காரு. நல்ல நண்பர், எனக்கு நிறைய நண்பர், நல்ல தோழர், நல்ல நண்பர். இல்ல அதுக்காக வேண்டிய அவங்க அரசியல் முடிவெடுக்கிறது அந்த அம்மா தானே இப்ப தலைவரா இருக்காங்க, அவங்க தான் முடிவெடுக்க. இல்ல நம்ம உள்ள போக முடியாது. இல்ல திருமாவளவன் இன்னைக்கு காலையில பேசுறச்ச ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தமிழ் பெயரா அது வந்து வடமொழியில் மயங்கி கொடுக்கிறாருன்னு தமிழ் கலாச்சாரம் அழிவதற்கு அந்த மன்னர்கள் வழிவகுத்தார்கள் பேசியிருக்காரு. இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் நீங்க எப்படி எடுக்கணும்? அது அவருடைய சொந்த கருத்து, அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது அவருடைய கருத்து இல்ல, சொந்த கருத்து. அதை நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையா கண்டிக்கிறோம். அதான் சொல்லணும். அவர் சொன்ன மாதிரி தமிழ் அழிவதற்கு அந்த மன்னர்கள் வழிவகுத்து. இப்ப யாரு தமிழ் எங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கு சொல்லுங்களேன்? எங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கு? அவங்க அழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்படியே ஒத்துக்கிறோம். அந்த மன்னர்களால் தமிழ் கலாச்சாரம் அழிக்கப்பட்டது தவறு, முற்றிலும் தவறான கண்ணோட்டம், தவறான எண்ணங்கள். அரசியலுக்காக வேண்டி விளம்பரத்துக்காக வேண்டி கூட பேசலாம். அது நீங்க அந்த கருத்து அதுதான். நன்றி, வணக்கம்.